Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரெகுலர் பிளாட்ஸ்க்கு எப்படி நாம வந்து ஏரியா கால்குலேட் பண்ணனும் அப்படிங்கறது பாத்துறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா முக்கியமா நம்ம ஃபில்லட்ல குடுக்குறோம்ல, ஃபில்லட் கொடுத்து அந்த ஆர்ச் ஷேப்ல எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஒரு பெண்ட் ஆகுது அப்படினா அந்த ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது தான் முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ லைன் டூல் எடுத்து நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ இது வந்து 1 by 1 இது வந்து லைன் டூல்ல பண்ணது. ஓகேங்களா? அதே போல பாலி லைன்லயும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இதுல வந்து ஆர்க் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதே போல பாலி லைன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாட்ஸும் சரி இந்த மாதிரி ரெகுலரா இருக்கிறதும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா நம்ம ஏரியான்னு சொல்லி டைப் பண்ணுவோம் இல்லையா, அதே போல ஏரியான்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படினா இப்போ இந்த ஏரியா இருக்குன்னா இங்க இருந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஏரியா நமக்கு என்டர் கொடுக்குறோம் அப்படினா ஏரியாவும் பெரிமீட்டரும் நமக்கு ஷோ ஆகும். இங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ஷோ ஆகும். அதுவே இந்த மாதிரி இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏரியா இருக்கு அப்படினா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணனும்னா ஏரியாங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏரியான்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கமெண்ட் பார்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏரியா வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அதாவது நாம இத வந்து பாலி லைன்ல டிரா பண்ணோம். அதனால நமக்கு ஒரே ஆப்ஜெக்ட்டா ஷோ ஆகறனால நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம். ஏரியான்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஏரியா ஷோ ஆகுது. அதே மாதிரியே நான் வந்து இந்த இடத்துல இதுவும் பாலி லைன் தான். ஓகேங்களா? அதே சேம் ப்ராசஸ் தான். ஏரியான்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். நமக்கு ஏரியா ஷோ ஆகுது. அதுவே இந்த மாதிரி தனித்தனி லைனா டிரா பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி லைனுக்கு நம்ம ரெகுலர் பிளாட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவே நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம ஃபில்லட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லட் என்டர் ரேடியஸ் ஒரு 5 இன்ச் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போ நான் ஏரியா சூஸ் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் இப்போ நம்மளுக்கு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிங்கிள் லைனாக இருக்கு. கரெக்டுங்களா? இது வந்து பாலி லைனாக இருக்கனால நம்மளுக்கு ஒரே ஆப்ஜெக்டாக இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். அதுவே இந்த மாதிரி சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் வரும். என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு என்டர் கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இது நம்மளுக்கு ஒரு பாலி லைனா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி ஆனக்கப்புறம் நம்ம வந்து ஏரியான்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்றோம். ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா ஷோ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் பிளாட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிளிக் பண்ணி 4 கார்னரையும் கிளிக் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். பாலி லைன்ல இந்த மாதிரி ஒரே ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஆர்ச் ஷேப்ல பெண்டா இருந்தாலும் நம்ம ஏரியா ஷோ பண்ணிக்கலாம். அதுவே நம்மளுக்கு வந்து செப்பரேட் லைன்ஸா இருக்கு ஆனா பெண்டும் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியா யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஏரியா AutoCAD பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.